இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக கலகெதர முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய முன்னாள் அதிபராகவும் பிரிட்டிஷ் மாடர்ன் சர்வதேச பாடசாலை கட்டாரில் இயங்குகின்ற அந்த பாடசாலையினுடைய கல்வி ஆலோசகராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற கலாநிதி மெஹதி ஹசன் அவர்களோடு தான் இன்றைய நாள் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பேச போகிறோம். வணக்கம். 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 குறிப்பாக முதல் கேள்வியே, இந்த விசேட கல்வி என்றால் என்ன? விசேட கல்வி என்று சொல்லும்போது விசேட கல்வி விசேட தேவைகள் சார் தேவையுடையவர்களுக்காக நன்கு வடிவமைக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இது கல்வி நீண்ட கால அடிப்படையிலும் குறுகிய கால அடிப்படையிலும் வழங்கப்படுகின்ற ஒரு கல்வியாகும். இந்த கல்வி தேவைக்கேற்ற வகையில் தேவையாளர்களுக்கேற்ற வகையில் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டு அமல்படுத்தப்படுகின்ற கல்வி. இந்த கல்வியின் மூலம் விசேட தேவையுடையவர்களுடைய அறிவுத்திறன் மனப்பாங்குகள் விருத்தி செய்வதற்காக இந்த கல்வி திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற ஒரு ஒரு இயல்பாக்கமுடைய கலைத்திட்டத்துக்குரிய கல்வியாக இந்த விசேட கல்வி வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த கல்வியை உரிய முறையில் உரிய விசேட தேவையுடையவர்களுக்கு வழங்குவது தான் இந்த கல்வியினுடைய அடிப்படையான நோக்கமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த விசேட கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு நீங்கள் இந்த கல்வியை வழங்குவதற்காக எதிர்கொள்கின்ற பிரதானமான சவால்கள் தான் என்ன? விசேட கல்வியை வழங்குவதற்கு முனையும் போது ஒவ்வொருவரும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வார்கள். இது விசேட கல்விக்கு மாத்திரமல்ல, சாதாரண கல்விக்கு நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால் தான். ஆனால் விசேட கல்வி என்று கூறும்போது மிகவும் ஒரு நூதனமான முறையில் இந்த கல்வியை கையாள வேணும். அதாவது மாணவர்களிடத்தில் மாணவர்களை சரியான முறையில் இனங்காண வேணும். இனங்காண்பதற்குரிய பலம் உங்களிடம் வேணும், வளவாளர்கள் உங்களிடம் வேணும். அதாவது இந்த கல்வியை வழங்கக்கூடிய திறமையான சாதாரண மாணவர்களிடத்திலிருந்து சற்று வேறுபட்ட வகையில் இந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் காணப்படுவார்கள். இவர்களிடத்தை நாங்கள் நுணுகி ஆராய வேணும். நுணுகி ஆராய்ந்து அவர்களுக்குரிய கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய சரியான வளம் இங்கு இனங்காணப்பட்டு அவர்களுக்குரிய அந்த உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த கல்வி திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான சவால். அடுத்ததாக இந்த விசேட கல்வியை வழங்கும் போது எங்களுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு, சமூகத்தினுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் விசேட கல்வியை வழங்குகின்ற போது பெற்றோர்கள் விசேட கல்வி பற்றிய அறிவில்லாதவர்கள். அவர்களிடத்தில் நாங்கள் இந்த கல்வி தொடர்பான விழிப்புணர்வுகளை அவர்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் அவர்களிடத்தில் இருந்து எங்களுக்கான பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். அதை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இந்த கல்வியை வழங்க வேண்டும். அதே மாதிரி சமூகம் எங்கள் விசேட கல்வியை பற்றி விழிப்புணர்வு குறைவான நிலையில் காணப்படுது. அதனால் அந்த சமூகத்திடமிருந்தும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் மட்டுப்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும். எங்களுடைய விசேட கல்வி தேவை நாங்களாக திட்டமிட்டு நாங்களாக சரியான முறையில் வடிவமைத்து இந்த பிள்ளைகளை தெரிவு செய்து பிள்ளைகளுக்கேற்ற முறையில் அதை வழங்க வேண்டும். வழங்குவது மிகவும் சவாலாக தான் இருக்கும். சவாலாக இருந்தாலும் சவால்களை எதிர்கொள்வது தான் இந்த விசேட கல்வியை உரிய முறையில் அமல்படுத்துவதில் உள்ள மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கடமையாகும். அந்த வகையில் தான் நாங்கள் விசேட கல்வியை முன்னெடுக்க வேணும். இந்த சவால்கள் என்ற வகையில் சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் எமது விசேட கல்வி நிர்வாகம் காணப்பட வேண்டுமே தவிர சவால்களை கண்டு நாங்கள் அச்சப்படுவர்களாக நாங்கள் இந்த விசேட கல்வியை வழங்க முடியாது. நிச்சயமாக. குறிப்பாக பாடத்திட்டங்கள் என்று பார்க்கும் பொழுதே மாற்றுத்திறனாளிகள் விசேட தேவையுடையோர் என்று இவர்களை நாங்கள் அழைத்தாலும் சாதாரண ஒரு மாணவர்களுக்கு கூடிய பாடத்திட்டங்கள் அல்ல இவர்களுக்கு இருக்க போகிறது. இவர்களுக்கான பாடத்திட்டங்கள் என்ன? எவ்வகையான பாடத்திட்டங்களினூடாக ஒரு கல்வி முறை இவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்த பாடத்திட்டம் என்று கூறும்போது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு மாணவனும் பல்வேறுபட்ட தனிநபர் வேறுபாடுகளை கொண்டவர்கள். தனிநபர் வேறுபாடுகள் என்று சொல்லும்போது அவரவருடைய அறிவுத்திறன் மனப்பாங்குகளை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். விசேட தேவையுடைய மாணவர்கள் என்று கூறும்போது அவர்களுடைய விசேட தன்மைகள் வித்தியாசப்படும். அவற்றுக்கேற்ற வகையில் நாங்கள் இந்த கல்வியை வடிவமைக்க வேண்டும். சாதாரண மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கலைத்திட்டத்தை நெகிழ்ச்சியானதாக அதை இயல்பாக்கம் செய்து அது மாணவர்களுக்கு என்னுடைய விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதை வழங்க வேண்டும். அவ்வாறு விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு உரிய முறையில் நாங்கள் திட்டமிட்டு வழங்கணும்னு சொன்னால் அந்த கல்வி சரியாக போகும். அதில் நாங்கள் பல முறைகளை நாங்கள் கையாள வேணும். அதாவது கலைத்திட்டம்
இயைபாக்கம் செய்ய வேணும். கலைத்திட்டம் இயைபாக்கம் சொன்னால் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் அந்த கலைத்திட்டத்தை இயைபாக்கம் செய்ய வேணும். அடுத்து கற்பித்தல் முறைகளை நாங்கள் இயைபாக்கம் செய்ய வேணும். கற்பித்தல் முறைகள் என்று சொல்லும்போது பிள்ளைக்கு இப்போ சாதாரண முறை இப்போ கற்றலில் மேற்கொள்ளுகின்ற பிள்ளைக்கு வந்து சாதாரண முறையிலான தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்தி பிள்ளையை கற்பிக்க முடியும். ஆனால் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு கற்பித்தலை மேற்கொள்ளும் போது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு ஏற்ற வகையிலான தொழில்நுட்பங்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களுக்கு ஏற்ற வகையில் முன்வைக்க வேண்டும். அந்த முன்வைக்கும் போது படிப்படியாக நாங்கள் சாதாரண மாணவர்களுக்கு வழங்குகின்ற மாதிரி ஒரே தடவையில் அந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் முன்வைக்க முடியாது. அப்போது அந்த மாணவர்கள் விசேட தேவையுடைய மாணவர்களுக்குரிய தொழில்நுட்பம் நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒளிபரப்பு, அதாவது வீடியோ காட்சிகளையோ ஆடியோ காட்சிகளையோ வழங்கும் போது மாணவனுடைய தேவைக்கேற்ற வகையில் மாணவனிடத்தில் சென்றடையக்கூடிய வகையில் நாங்கள் அவற்றை வழங்க வேணும். உதாரணமாக நான் கூறுவதாக இருந்தால் ஒரு ஓட்டிசம் மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தை வந்து நாங்கள் வீடியோவில் காண்பிக்க முடியாது. அவர்கள் சில நேரங்கள் அவர்கள் வீடியோ விரும்பி பார்ப்பார்கள், சில நேரத்தில் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் விருப்பமுடையவர்களாக மாறுகின்ற வரைக்கும் நாங்கள் அந்த தொழில்நுட்பங்களை மாற்றியமைக்க வேணும். தொழில்நுட்பங்கள் மாற்றியமைக்கப்படும் போது அந்த கற்பித்தல் தொழில்நுட்பம் பிள்ளையினிடத்தில் சென்றடையும். அப்போ பிள்ளையினிடத்தில் சென்றடையும் வரைக்கும் நாங்கள் இந்த விசேட கல்வியினுடைய கற்பித்தல் முறைகளை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும், தொழில்நுட்பங்களை மாற்றியமைக்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் நாங்கள் பிள்ளையினிடத்தில் அந்த கல்வியை கொண்டு செல்லலாம். இப்போ இன்னொரு முறை வந்து கற்பித்தல் முறைகள் போதும் சாதாரண வகுப்பறையில் வந்து கற்பிக்கலாம். ஆனால் சாதாரண வகுப்பறையில் கற்கக்கூடிய மனநிலையில் அந்த விசேட தேவை உள்ள பிள்ளை இருக்குதான்றது நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். சில பிள்ளைகள் வந்து தன்னோட ஒரு குறிப்பிட்ட மாணவர் தொகைக்கு மேலதிகமாக அந்த வகுப்பறையில் இருக்கிற சத்தம் அந்த சத்தத்தை கூட அவர்களால் சகிக்க முடியாத நிலைமை காணப்படும். அதனால் அந்த சத்தத்தையும் சகிக்க முடியாத நிலையில் அவர்கள் வந்து ஒரு பல வெளிப்பாடுகளை மேற்கொள்வார். வகுப்பறையிலிருந்து சத்தமாக கத்துவார்கள், வகுப்பறையிலிருந்து வெளியில் ஓட வலிக்கிடுவார்கள். அதன்போது தன்னுடைய கொப்பி புத்தகங்களை கிழித்து எறிவார்கள். கொப்பி புத்தகங்களில் வந்து தேவையில்லாத விடயங்களை கீறுவார்கள். ஏதோ அவங்களுடைய விரும்பத்தகாத வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் வகுப்பறையில். அதை உணர்ந்த ஆசிரியர் உடனடியாக அந்த மாணவியோ அந்த மாணவனுக்குரிய ஒரு சூழலை வடிவமைக்க வேணும். சூழலில் வந்து வெளியில் கொண்டு போகிறது ஒரு களக்கற்கை நிறைக்கு ஒரு வழியில் வந்து கொண்டு போய் பிள்ளையை வந்து இப்போ சாதாரண மாணவர்களோடு இணைத்து தான் நாங்கள் கற்பித்தலை மேற்கொள்கிறோம். அப்போது அந்த பிள்ளையும் வந்து சாதாரண மாணவர்கள் நிச்சயம் விரும்புவார் களக்கற்கை. அப்போ இந்த மாணவர்கள் நிச்சயம் விரும்புவார். இவருக்கேற்ற வகையில் நாங்கள் அந்த சூழலை வந்து நாங்கள் வடிவமைக்க வேணும். அவ்வாறு வடிவமைக்கின்ற நேரத்தில் பிள்ளையினுடைய கற்பித்தல் அந்த பிள்ளையிடத்தை நாங்கள் எதிர்பார்த்த விளைவு எங்கள்கிட்ட அடையப்படும். விசேட தேவையுடைய மாணவன் என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கவும் முடியாது. அவர்களை வந்து அவர்களுக்கேற்ற வகையில் நாங்கள் கல்வியை வடிவமைத்து நாங்கள் ஆசிரியர்களாக இருந்தால் கல்வியை வடிவமைத்து அதுக்குரிய வகையில் வழங்க வேணும். இதுதான் இந்த விசேட கல்வியில் வந்து மிக முக்கியமான ஒரு முறை, கற்பித்தல் முறைகள். அதே மாதிரி கற்பித்தல் நுட்பங்களை நான் சொல்லியிருந்தேன். கற்பித்தல் நுட்பங்களில் வந்து ஆசிரியர் வந்து பிள்ளைகளிடத்தை இனங்கண்டு பிள்ளைக்குரிய குரூப்பை கொடுக்குறதா, குழு வேலைகளை வழங்குறதா, இல்லை தனிநபர் வேலைகள், அடுத்து சகபாடி கற்கை. அந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் வந்து அதிகமான முறையில் வந்து சகபாடி கற்கைகளை தான் விரும்புவார்கள். சகபாடிகளோடு இணைந்து சில மாணவர்கள் சகபாடிகளோடு இணையவே மாட்டார்கள். சகபாடியை தனியே ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதாக தான் இருப்பார்கள். அதனால் அவர்களுக்குரிய சகபாடிகளை படிப்படியாக இணைக்க வேணும். படிப்படியாக இணைக்கும் போது அந்த சகபாடிகளோடு இணைந்து கற்கின்ற ஆற்றல் வந்து விசேட தேவை உள்ள மாணவர்கள் நிறைய காணப்படும். நாங்கள் வந்து மாற்றி அமைக்க வேணும். ஆசிரியர்களிடத்தோடு வந்து பிள்ளைகளிடத்தில் நாங்கள் கற்பிக்கும் போது பிள்ளை வந்து அதை உணர்ந்து சக மாணவர்களோடு இணைந்து கற்கும்போது எங்களுடைய வழிகாட்டலை விட சக மாணவர்களுடைய வழிகாட்டலை பிள்ளை ஏற்றுக்கொள்கிற மனப்பாக கூடுதலாக இருக்கும். அப்போ அதனால் அந்த விசேட தேவை உள்ள அப்படியான கற்பித்தல்களை நாங்கள் மேற்கொள்ளணும். அடுத்து அந்த அநேகமான இடங்களில் நான் அந்த விசேட தேவையுடைய பிள்ளை என்ற பெயரை நான் பயன்படுத்துகிறதில்லை. என்னென்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் வந்து உண்மையில் சாதாரண மாணவர்களை விட வித்தியாசமான திறமைகளை மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற வார்த்தை தான் உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னால் இவங்களிடத்துல வந்து அதிகமான திறன்கள் உண்மையில் கடவுள் எங்களை படைத்திருக்கிறார். எங்களிடத்தில் ஒரு குறைபாடு ஒரு இதை ஒன்று எடுத்தால் அதற்கு மேலதிகமான ஒரு பங்களிப்பு எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த விசேட தேவை உள்ள பிள்ளைகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நான் பார்த்த வகையில் அதிகமான மாணவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர்களிடத்தில் வந்து நாங்கள் எதிர்பாராத பல திறன்களை காணலாம்.
சில விடயங்களில் நுணுக்கமான அறிவு அவர்கள் நுணுக்கமான அறிவு. உண்மையில் சகோதரர் அவர்களே, நான் இந்த கடந்த என்னுடைய பாடசாலையில் வந்து நான் ஒரு மாணவரை சந்தித்தேன். அவர் வந்து நிமிர்ந்து பார்க்குறது கூட கொஞ்சம் இந்த அவருடைய நிலைமை, அவர் அந்த ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் நிமிர்ந்து பார்க்கவும் மாட்டார். ஆனால் அவருக்கு விருப்பமாக இருந்தால் அவரிடத்தில் நாங்கள் ஒரு சரியான முறையில் ஒரு ஆசிரியராகவோ, ஆசிரியருக்கு மேலதிகமாக ஒரு பெற்றார் என்ற ரீதியில் அந்த இடத்துல நாங்கள் பிள்ளையினுடைய மனதுக்குள் இறங்க வேணும். ஆசிரியர் அன்பாக அவர் அவங்களுடைய பேச்சு நடத்தை அவர் மூலம் நாங்கள் அந்த பிள்ளையினுடைய மனதை கவரக்கூடிய வகையில் நடக்கும்போது அந்த பிள்ளை எங்களிடத்திலேயே இருக்க விரும்பும். அவ்வாறான ஒரு மாணவன் உண்மையை நான் பார்த்துருந்தேன். உண்மையில் அந்த மாணவன் இன்னும் மிகவும் ஆரம்ப கட்டங்களில் என்னோட இருக்கும்போது மிகவும் வெறுப்படைந்த நிலையில் தான் அந்த வகுப்பறைக்கு வருவார். அந்த நாளடைவில் அந்த மாணவன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டது மாத்திரமில்லாமல் நாங்கள் அந்த பசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பசில்ஸை வந்து நான் எதிர்பாராத விதமாக அந்த மாணவனிடத்தை வழங்கியிருந்தேன். அந்த மாணவன் வந்து அந்த பசில்ஸை யாரும் இந்த ஒரு சாதாரண மாணவனால் கூட செய்ய முடியாத அளவுக்கு அந்த பசில்ஸை பயன்படுத்தி ஏபிசிடி என்கின்ற 26 எழுத்தையும் வர்ணங்களோட அந்த பசில்ஸினுடைய உரிய வர்ணங்களை பயன்படுத்தி அதை வடிவமைத்திருந்தார். அது இன்னும் அந்த மாணவனுடைய ஒரு நிழல் ஆசிரியராக கடமையாற்றுகின்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியரை உண்மையில் எதிர்பார்க்கல். நாங்கள் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டோம். அப்படிப்பட்ட திறமையால் இது ஒரு உதாரணமாக தான் நான் கூறினேன். இதுவாய் பல்வேறு மாணவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விசேட தேவை உள்ள மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் வந்து அவர்களுக்கு உரிய முறையில் கல்வியை வழங்க வேணும். இந்த ஆசிரியர்களும் சரியான முறையில் இனங்கண்டு கல்வியை வழங்கினால் கல்வி தேவை வழிகாட்டுதல் அவர்களோடு இணைந்து அவர்களோடு ஒன்றி நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக சாதாரண ஒரு மாணவர்களுக்கு ஒரு விடயத்தை ஒரு தடவை கூறினால் போதுமானது. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த விசேட தேவையுடையோர் என்பதை தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு, மாற்றுப்பட்ட திறன்களை கொண்டவர்களுக்கு அவர்களோடு இணைந்து ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் இன்னும் அதில் அதிசிறந்த ஒரு பெருபற்றை தான் எமக்கு வெளிக்காட்டுவார்கள். நீங்கள் கூறிய உதாரணத்தை போன்றுதான் இந்த ஆட்டிசம் குறைபாடை எடுத்துக்கொண்டால் பலருக்கு இந்த ஆட்டிசம் என்பது ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது. அண்மையிலும் கூட இலங்கையில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது இந்த ஆட்டிசம் தொடர்பாக, ஆட்டிசம் என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு குறைபாடு. ஒட்டுமொத்த பெற்றோர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழந்தையை அதிலிருந்து மிக இலகுவாக உங்களோடும் அதே நேரத்தில் இது தொடர்பாக இருக்கின்ற நிறுவனங்களாக இருக்கலாம், இவர்களை போன்ற இந்த ஆசிரியர்களிடம் கொண்டு வந்து அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த விசேட கல்வியின் மூலமாக அந்த ஆட்டிசம் குறைபாட்டிலிருந்தும் கூட அவர்களை நிவர்த்தி செய்யலாம் என்கின்ற ஒரு விடயத்தை இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்விலே கூறியிருந்தார்கள். உண்மையில் அதுவும் கூட ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம் தான். முதலில் இவ்வாறான மாற்றுத்திறனாளிகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு குறைபாடு தான், இதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக சரியாக அந்த குழந்தைக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அதிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கலாம். உண்மையில் அடுத்ததாக கேட்க வேண்டியது, இந்த மாற்றுத்திறனாளிகள் இவர்களுடைய விசேட கல்வியில் இதற்கென்று தனித்துவமான பாடசாலைகள் இலங்கையில் எங்கெல்லாம் இருக்கிறது? இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பாடசாலைகள் நாங்கள் இப்போ எங்களுடைய பிரதேசத்தில் வந்து கொழும்பில் வந்து இந்த நான் நினைக்கிறேன் மல்வானை பிரதேசத்தில் வந்து ஒரு உடல் அங்கவினர்களுக்கான பாடசாலை ஒன்று காணப்படுது. அங்கே வந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு தடவை அந்த பாடசாலைக்கு நான் சென்றிருந்தேன். மிகவும் திறமையாக கற்பிக்கிறார்கள், திறமையான பயிற்சிகளை வழங்குகிறார்கள் மாணவர்களுக்கு. அது ஒரு அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு பாடசாலை, தனியாருடன் இணைந்த வகையில் அந்த பாடசாலை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. மிகவும் சிறப்பான முறையில். அதே மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தோம் நபீல் பாடசாலை, இது மாதிரி நல்ல பல பாடசாலைகள், மட்டக்களப்பில் பல பாடசாலைகள், கிழக்கு மேல் மாகாணத்தில் பல்வேறு பாடசாலைகளை நாங்கள் பார்க்கலாம். இதை வந்து இனங்கண்டு இந்த பாடசாலைகளில் வந்து உரிய பெற்றோர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ஒரு பாடசாலை, தங்களுக்கு அருகில் உள்ள பாடசாலையில் சேர்க்க வேணும். ஏன்னு சொன்னால் பெற்றோரினுடைய பங்களிப்பு இங்கே தேவை. ஏன்னா பெற்றோர் வந்து இந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பாக பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளை எனதற்காக இந்த செயலை செய்கிறார் என்பதை அநேகமான பெற்றோர்கள் அறியாமல் இருக்கிறார். உண்மையில் ஒரு சம்பவம், இப்போ நான் பேசிய அந்த பாடசாலையிலிருந்து ஒரு ஆசிரியர் என்னிடம் கூறினார், ஒரு மாணவி வந்து அவருக்கு விடுமுறை வழங்கப்பட்டு விடுமுறையில் வீட்டுக்கு சென்ற மாணவி உடனடியாக ஆசிரியர் தொலைபேசியின் மூலம் அவர் வாய் பேச முடியாத ஒரு மாணவி
ஆசிரியருக்கு தொலைபேசி மூலம் அதாவது வீடியோ கால் அழைப்படுத்து அவள் பேசுகிறா வந்து எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, என்ன வந்து எனக்கு ஸ்கூலுக்கு கூட்டி போங்க. என்ன காரணம் என்று பார்த்தா அது பெற்றோருக்கு வந்து பிள்ளை வந்து ஒரு சைகை மொழி மூலமாக கற்கின்ற பிள்ளை, சைகை மொழியை பயன்படுத்துகின்ற பிள்ளை, பெற்றோருக்கு சைகை மொழி தெரியாது. அதனால பெற்றோர்கள் வந்து பிள்ளையோட சரியான ஒரு இடைத்தொடர்பை போட முடியல. அது அவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு அது ஒரு அசௌகரியமான ஒரு நிகழ்வாக, பாடசாலையில் இருப்பது ஒரு சௌகரியமான. ஏன்னா பாடசாலையில் வந்து ஆசிரியர் வந்து பேசுகிறார், அதே மாதிரி மாணவர்கள் சக மாணவர்கள் வந்து அதே சைகை மொழியை பயன்படுத்தி பேசுகிறாரு. பிள்ளைக்கு வந்து தனக்குடைய இடைத்தொடர்பாளர் வந்து இந்த ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையில சரியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோருக்கு இடையில வந்து பெற்றோரிடத்தில் செய்ய மொழி தெரியாத காரணத்தால் பெற்றோரால் அந்த பிள்ளையோட சரியான முறையில் தொடர்பாடல் மேற்கொள்ள முடியலை. அதை வந்து பிள்ளை வந்து விரும்பவில்லை. அந்த சூழலை வந்து இருக்க வந்து ஒரு அசௌகரியமாக நினைத்து பிள்ளை வந்து பாடசாலைக்கு திரும்ப வாரத்துக்குரிய முயற்சியை மேற்கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த பெற்றோர்களினுடைய கையில் தான் இருக்கிறது அந்த குழந்தையினுடைய அடுத்த கட்ட நகர்வு வளர்ச்சி என்று கூறலாம். மிக முக்கியமான சவால்களாக இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட பெற்றோர்களினால் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்னவாக இருக்கிறது? பெற்றோர்கள் என்று சொல்லும்போது சகோதரர்களே என்னென்னு சொன்னால், அநேகமான பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையிடத்தில் வந்து குறைபாடு இருக்கின்றதை ஏற்றுக்கொள்வதில்லை. குறைபாடு இயலாமை, ஒரு பிள்ளை வந்து ஒரு விசேட தேவையுள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஒரு வைத்தியரோ யாரோ சொல்லும் வரைக்கும் அந்த பெற்றோர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம். அநேகமான பெற்றோர்கள் விடுகின்றது தவறு. ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்றைய சூழ்நிலையிலும் சரி எப்பவும் சரி இந்த உள்ளார்ந்த குறைபாடுகளை உடல் ரீதியான குறைபாடுகளை, அதாவது உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை இனங்காணுவதற்கு தொழில்நுட்பங்கள் என்று எங்களிடம் இருக்கின்றன. ஆனால் உள்ளார்ந்த திறன்களை, உள்ளார்ந்த குறைபாடுகளை இனங்காண்பதற்குரிய தொழில்நுட்பங்கள் எங்களோட எங்கும் உலகளாவிய ரீதியில் மிகவும் குறைவு. அதனால் இதை வந்து இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலிருந்து இந்த விசேட தேவையுள்ளவர்களை பிரித்தறியக்கூடிய ஒரு யாராலையும் இனங்காணக்கூடிய ஒரு முடியாத ஒரு இந்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமை வந்து பெற்றோரிடத்தில் வந்து மிகவும் ஒரு இதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்துகிறார். என்னென்னு சொன்னால், அவ்வாறு அந்த பிள்ளை வந்து ஒரு விசேட தேவையுடைய மாற்றுத்திறனாளியாக காணப்பட்டாலும் அந்த பிள்ளைக்கு வந்து இன்னொரு விடயத்தை செய்கிறார்கள் வந்து மிகையான ஒரு பாதுகாப்பு வழங்குகிறார்கள். மிகையான பாதுகாப்பு என்று கூறும்போது, அவ்வாறு மிகையான பாதுகாப்பு வழங்கும் போது பிள்ளை வந்து கடைசி வரை பிள்ளை வந்து பெற்றோரிடத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அது ஒரு வகையான மன அழுத்தம் என்றும் கூட கூறலாம். இப்போ பிள்ளை இடத்துல வந்து பிள்ளை வந்து இப்போ நாங்களும் பிறந்திருக்கிறோம், எப்போ எவ்வளோ காலம் வாழுவோம், எவ்வளோ காலம் எப்போ இறப்போம் என்று எங்களுக்கு நிச்சயம் தெரியாது. நிச்சயமான ஒரு இறப்பு என்று எங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ விசேட தேவை உள்ள பிள்ளை என்று நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற போது அந்த பிள்ளையினுடைய தேவையை நாங்கள் உரிய முறையில் வழங்கத்தான் வேணும். பிள்ளைக்கு இல்லை இந்த பிள்ளையால் இயலாது, இந்த பிள்ளைக்கு கற்றல் இயலாது என்று சொல்லி நாங்கள் முடிவெடுக்க இயலாது. பிள்ளை உரிய இடத்துல நாங்கள் ஒப்படைக்க வேணும். பிள்ளை வந்து அதுக்குரிய கல்வியை வழங்க வேணும். பிள்ளைக்கு அதுக்குரிய இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிகளை நாங்கள் இனங்காண வேணும். இனங்கண்டு அதற்றை வழங்குகின்ற போது அந்த குறைபாட்டிலிருந்து அந்த பிள்ளை வந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பெற்றோர்கள் விடுகின்ற தவறு. பெற்றோர்கள் வந்து அதிகமாக இல்லை இந்த பிள்ளையால் முடியாது, இந்த பிள்ளையை நான் தான் பாதுகாக்க வேணும், இந்த பிள்ளை என்னால் தான் இதை பாதுகாக்க முடியும். அதிக கரிசனையே ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு நிச்சயமா பிள்ளைங்க வந்து பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாதிக்குது. பிள்ளையை வந்து செயற்பட விட வேணும். பிள்ளை வந்து தன்னால் இயன்ற செயற்பாடுகளை செய்வதற்கு பிள்ளையிடத்தில் நாங்கள் உரிய அனுமதியை வழங்க வேண்டும். அனுமதியை வழங்கி நாங்கள் மேற்பார்வை செய்யலாம். பிள்ளையை நாங்கள் வழி நடத்தலாம். ஆனால் இதை செய்யாதே என்று சொல்லி நாங்கள் கடைசி வரை எங்களால் முடிவெடுக்க முடியாது. பிள்ளை முயன்று தவறுதல், நாங்கள் சொல்லுவோம் இது வந்து முயன்று தவறுதல் கொள்கை. குழந்தை ஒன்று தன்னுடைய ஒரு செயற்பாட்டை செய்வதற்கான முயற்சி எடுத்து அதில் தவறும் போது அது மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்யும். இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்வதானால், இப்போ தோமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த பல்பை கண்டுபிடித்தவர் வந்து 999 தடவைகள் வந்து 1000வது தடவை தான் கண்டுபிடித்தார்னு நாங்கள் படிக்கிறோம். மின்குமிழை கண்டுபிடித்தார். அப்போ 999 தடவையில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தடுத்திருந்தால் அவர் வந்து இந்த மின்குமிழ் எங்களுக்கு கிடைத்திருக்கார். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை கண்டுபிடிப்பை இழந்திருப்போம். ஆனால் அதுதான் நாங்களே பிள்ளை இடத்துல பிள்ளை வந்து இயலாத பிள்ளையை ஒன்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது. பிள்ளையால்
எந்த பிள்ளையாலையும் இயலும். ஆனால் இயலுவதற்கு நாங்கள் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டியாக அமையலாமே தவிர பிள்ளையினுடைய இந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. பிள்ளைக்கு நாங்கள் வழங்குவோம், பிள்ளைகள் சந்தர்ப்பத்தை வழங்குவோம். பிள்ளையால் இயலுமா இயலாதானது பிள்ளை தீர்மானிக்கட்டும். அது நிறைய பெற்றோர்களிடத்தில் இருக்கிற விடயங்கள். அடுத்து நாங்கள் இன்னும் மட்டும் நினைச்சு கொள்வோம், இப்போ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட யாரும் பூரணமாக பூரண நிறைவு அறிவோடையோ உடல் யாரும் பிறப்பதில்லை. ஏதோ ஒரு குறைபாட்டோடு தான் எல்லோரும் பிறந்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த குறைபாடுகளை மாத்திரம் நாங்கள் விசேட தேவை என்று நாங்கள் இனங்காணாமல் உரிய பிள்ளை, அந்த பிள்ளைக்குரிய கற்றல், இது இந்த பிள்ளை எங்களிடத்தில் வந்திருக்கிறது, இது எங்களுக்கு வழங்கப்பட்ட பிள்ளை, நாங்கள் அந்த பிள்ளைக்குரிய வாய்ப்புகளை சரியான வழிகாட்டுதலையும் சரியான வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் செய்து கொடுக்கும் நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் பிள்ளையால் தீர்மானிக்கப்படும். நாங்கள் எந்த ஒரு தகவலும் தடையாக அமையக்கூடாது. இது நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் மிக தெளிவான ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். பெற்றோர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால், அதுவும் குறிப்பாக இந்த விசேட தேவையுடைய மாணவர்களை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் பார்த்திருந்தால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. முயற்சி செய்ய விடுங்கள். அவர்களையும் இந்த சமூகத்தோடு ஒன்றி வாழ்வதற்கு நீங்கள் அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்திலே இவ்வாறான நிறுவனங்களிலே பாடசாலைகளிலே எமக்கு வேறு வழியில்லை என்கின்ற ஒரு நிலை காணப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த விசேட கல்வி முறைகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களையும் ஒரு சிறந்த நட்பிரஜைகளாக இந்த இலங்கையிலும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி வாழ வைப்பதற்கான பல வழிகாட்டு திட்டங்களோடு தான் பலர் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை நாடி உங்களுடைய குழந்தைகளையும் இந்த அதிசிறந்த மாணவர்களை இன்னும் அதிசிறந்தவர்களாக மாற்றுவதற்கும் உங்களுடைய இந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கும் இவர்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த விசேட மாற்றுத்திறனாளிகளுடைய பொதுவான மனப்பாங்குகள் என்று எவை கூறலாம்? இந்த மாற்றுத்திறனாளிகள் மனப்பாங்குகள் அவர்களுடைய சில சிந்தனைகள் இப்போ அந்தந்த நிலைமைக்கேற்ற வகையில் அவர்கள் மாறுவார்கள். இப்போ நாங்கள் இப்போ இந்த விசேட தேவையுள்ள பிள்ளைகளை கற்பித்தலை மேற்கொள்ளும் போது எல்லா உபகரணங்களையும் ஒரே நேரத்தில் வழங்குகின்ற போது பிள்ளையால் தீர்மானிக்க முடியாது இது எனக்கு பொருத்தமானது இது பொருத்தமானதான்னு சொல்லி. அப்போது ஒரு தடவையில் எல்லா உபகரணங்களையும் நாங்கள் வழங்கக்கூடாது. இப்போ வழங்கும் படிப்படியாக பிள்ளையிடத்தில் அவங்க சில பொருட்களை அறிமுகப்படுத்த வேணும். அப்போ அறிமுகப்படுத்துகின்ற போது பிள்ளையால் தனக்கு பொருத்தமானதை தெரிந்தெடுத்து கொள்ளும். இப்போ நாங்கள் விசேட தேவையுள்ள ஓட்டிசம் மாணவர்களிடத்தில் அவர்கள் சில பொருட்களை பற்றி கொண்டார்கள் சொன்னால் அதை எதுவும் பயன்படுத்துவார்கள். அது குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களால அதை பயன்படுத்தப்படும். அது நாங்கள் நீண்ட காலம்னு சொல்ல முடியாது, குறுகிய காலம்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய சிந்தனையில் அது எவ்வளவு காலம் தேவைப்படுதோ அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்துவார்கள். அதனோடிலிருந்து நாங்கள் இது பொருத்தமில்லை வரைக்கும் இன்னொன்று நாங்கள் மாற்ற போகிறோம்னு சொன்னால் அதனோடு இணைந்த ஒரு உபகரணத்தை கொடுத்து தான் அதை மாற்ற வேணும். உடனடியாக நாங்கள் இது வேணாம் நோக்கி இதை நாங்கள் பயன்படுத்தன்னு சொல்லி நாங்கள் கொடுக்க முடியாது. கொடுக்கின்ற போது அவருடைய இந்த கற்றல் திறன் மேலும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வீழ்ச்சி அடைகிறதுக்குரியது. நாங்கள் இந்த கற்றலில் நாங்கள் மேலும் மேலும் முயற்சி எடுத்து மேலுக்கு இந்த முன்னெடுத்து செல்வதாகத்தான் அமைய வேணுமே தவிர இந்த பிள்ளையினுடைய ஒரு கல்விக்கு தடங்களாக நாங்கள் ஒரு செயற்பாடு செய்து விடக்கூடாது. இதில் விசேட தேவை உள்ள பிள்ளைகளிடத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணும். அவர்கள் ஒவ்வொரு பொருட்களை அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவற்றை நாங்கள் அறிமுகப்படுத்தி, அதாவது இலகுவிலிருந்து கடினத்தை நோக்கி செல்வது மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு நுட்ப முறைங்க. அப்போ எவ்வாறான ஒரு நிலையிலும் அவர்களுக்கு எதையுமே பிடித்து கொண்டு அதன் ஊடாக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் சமூக பங்களிப்பு சமூகத்தில் இணைக்கிறது பெற்றோர் கடமை. அநேகமான பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு விசேட தேவை உள்ள பிள்ளை பிறந்து விட்டால் அவர்கள் தாழ்வு மனப்பான்மை அந்த பிள்ளையை ஒரு திருமண வீட்டுக்கோ சமூகம் சார்ந்த எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் குலைத்து செல்வதில்லை. ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க யாராவது ஏதோ குறை கூறிவிடுவார்கள். நாங்கள் இது எங்களுடைய பிள்ளையை நாங்கள் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவது எங்களுடைய கடமை. நாங்களே பின்னின்றால் வேறு யாருங்கள் அந்த பிள்ளையை அறிமுகப்படுத்துவார்? ஒவ்வொரு மனநிலை பெற்றோருக்கு வர வேணும். என்னுடைய பிள்ளையை நான் தான் இந்த இடத்துக்கு கூட்டி செல்ல வேணும், இது என்னுடைய பிள்ளை. அவ்வாறு அந்த தன்னுடைய தாழ்வு மனப்பான்மைகளிலிருந்து விடுபட்டு அந்த பிள்ளையை சமூகத்தினுடைய இணைக்கக்கூடிய பங்களிப்பை இந்த பெற்றோர்கள் செய்ய வேணும். அவ்வாறு செய்தால்தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இன்னும் ஒரு நிலைக்கு செல்லும். நாங்கள் இந்த எங்களுக்கு உரிய நான் இன்னொரு பெரிய ஒரு கருத்தை சொல்கிறேன்டா, பெற்றோர்களிடத்தில் கேட்குற விடயம், வீட்டில் நாங்கள் எவ்வளவு பொருட்களையும் நாங்கள் சேர்த்து வைக்கலாம்.
எவ்வளவு லட்சமாக காசோ எவ்வளவு கோடியாக நாங்கள் காசையும் வச்சுக்கொள்ளலாம். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மூலையில் வைத்து உங்களுடைய பிள்ளையமின்னு ஒரு மூலையில் வைத்து பாருங்கள். எது உங்களுக்கு பெரிதாக தெரியும்? நிச்சயமாக நாங்கள் உழைத்த எவ்வளவு கோடிக்கணக்கான பணமும் எங்களுக்கு முன்னுரிமையாக வழங்காது. நாங்கள் பெற்ற பிள்ளை மாத்திரம்தான் எங்களுக்கு பெருசாக தெரியும். அப்படி ஒரு நேரம் மனநிலையில் இந்த பிள்ளைகளை நாங்கள் அழைத்து செல்வோம். ஒரு இடங்களுக்கும் அழைத்து செல்லுங்கள். உங்களுடைய கைகளில் தான் இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இருக்குது. பாடசாலையில் வந்து ஆசிரியர் குறிப்பிட்ட அளவு கற்பிப்பார்கள், வழிப்படுத்துவார்கள். அதிகமான நேரம் பெற்றோருடைய இந்த பிள்ளை இருக்கக்கூடிய பிள்ளையிடத்தில் வந்து மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியும். பிள்ளையினுடைய இந்த விசேட குறைபாடுகளை எல்லாம் வந்து நீக்க முடியும். இது பெற்றோர்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு இருந்தால். நீங்கள் கூறியது போலவே ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானதல்ல. இந்த பயிற்சி நடைமுறைகள், ஆசிரியர்களுடைய இந்த பயிற்சி நடைமுறைகள் எவ்வாறானதாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஆம், இந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் இப்போ சாதாரண தேவையுடைய மாணவர்களை விட விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மேலும் ஒரு படி மேலுக்கு செல்ல வேண்டும், கரன்சனி வேண்டும். அதாவது பெற்றோருக்கு நிகரான வகையில், பெற்றோருக்கு நிகர் என்று சொல்றதை விட அதற்கு மேலே ஒரு படி செல்லலாம். நாங்கள் ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பிள்ளை வந்து பெற்றோரிடத்தில் இருந்து விலகும், ஆனால் ஆசிரியர்கிட்ட என்றைக்குமே விலகாது. அப்போ அந்த ஆசிரியர்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற போது பிள்ளைகளிடத்தில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆசனத்தில் பிள்ளைகளுடைய மனதில் அமரக்கூடிய ஒரு நிலையில் உருவாகணும். அதாவது பிள்ளையிடத்தில் வந்து இறங்கி கற்பிக்க வேணும். இறங்கி கற்பிக்கின்ற போது பெற்றோருக்கு நாங்கள் வழிகாட்டுபவர்களாக இருக்கணும். பெற்றோர்களுடைய பதகளிப்புகள் எல்லாம் இருக்குது. பெற்றோர் பிரச்சனை இப்போ இது விசேட உள்ள பிள்ளை சம்மந்தமாக பிறந்து விட்டாலே அவர்களுக்கு 1008 டென்ஷன். அதாவது இந்த பிள்ளை எப்படி வளர்க்குறது, அப்படியே இந்த உங்களுக்குரிய வழிகாட்டுவராகவும் இந்த ஆசிரியர் இருக்க வேணும். ஏன்டா இந்த விசேட தேவை சம்பந்தமான சகல அறிவுகளையும் சகல திறன்களையும் பெற்றவராக தன்னுடைய மாணவனை எவ்வாறு வழிகாட்ட வேணும், எவ்வாறு அந்த மாணவனை இனங்காண வேணும், அவ்வாறான திறன்களை கொண்டவராக இந்த ஆசிரியர் இருக்க வேணும். இந்த சுயநலத்துக்கு அப்பால் வந்து பொதுநலம் கருதி ஒருவராக இந்த ஆசிரியர் மேலும் மிக மிக முக்கியமாக தங்களுடைய குழந்தைகள் போல் அவர்களையும் அவர்கள் பராமரிக்க வேண்டும். இலங்கை இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உலகளாவிய ரீதியில் இந்த விசேட தேவையுடையவர்களுக்கான இந்த சவால்களாக என்னென்ன காணப்படுகிறது? உலகளாவிய ரீதியில் சொல்லும்போது நாங்கள் இந்த இந்த வளர்ச்சியடைந்த நாடுகள் மிகவும் திறமையான முறையில் இந்த கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து மிகவும் இந்த பொருத்தமான உபகரணங்கள், பொருத்தமான முறைகளை பயன்படுத்தி இந்த விசேட தேவையுடையவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான வாழ்வாதார வசதிகள் கூட மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான வசதிகள் வந்து உலகளாவிய ரீதியில் மேற்கொள்ள எங்களுடைய நாட்டில் வந்து எங்களுடைய பொருளாதார கஷ்டம் காரணமாகத்தான் நாங்கள் இன்னும் சற்று பின்தங்கி இருக்கிறோம். எங்களிடத்திலும் வந்து விசேட தேவையுடைய மாணவர்கள் பற்றிய மிகவும் பொருத்தமான விழிப்புணர்வுகள் எங்களிடம் இருக்கின்றன. விழிப்புணர்வுகள் இருக்கின்றன, சட்டங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கக்கூடிய அளவில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சற்று பொருளாதார குறைபாடுகள் தான் காணப்படுகின்றன தவிர மற்றும்படி அதற்குரிய வசதி வாய்ப்புகள், அதற்குரிய திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்வி கோட்பாடுகள் எப்படி இருக்கிறது இவர்களுக்கானது? இந்த விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான கல்வி கோட்பாடுகள், அதாவது இவர்களுக்கான சட்டங்கள் சொல்லும்போது இது வந்து 1948ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் வந்து சர்வதேச மனித உரிமை பிரகடனம் அறிமுகப்படுத்தப்படுது. இந்த மனித உரிமை பிரகடனத்தின் போது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான பல்வேறு சரத்துக்கள் இங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான பொருத்தமான கல்வி வழங்கப்பட வேணும், பொருத்தமான வகுப்பறைகள் எல்லாம் வந்து இந்த இதில் வழங்கப்பட வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 1989ஆம் ஆண்டு சிறுவர் உரிமை சட்டம், சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து உரிமைப்படுது சிறுவர் உரிமை சட்டம். இந்த சிறுவர் உரிமை சட்டத்திலும் வந்து சகல மாணவர்களுக்கும் சரியான எந்த ஒரு பாகுபாடு மற்ற ஒரு கல்வி வழங்கப்பட வேணும்னு சொல்லி 1989ஆம் ஆண்டு. அதே மாதிரி 1990ஆம் ஆண்டு யாவருக்கும் கல்வி என்ற ரீதியில் வந்து ஜொம்பியன் மாநாடுன்னு சொல்லுவோம். அந்த ஜொம்பியன் மாநாடு நடைபெறுகிறது. அந்த ஜொம்பியன் பிரகடனத்திலும் வந்து விசேட தேவையுடைய மாணவர்களோட திறமையாக கவனிக்கப்பட வேணும், அவர்களுக்கு பொருத்தமான வளங்கள் வழங்கப்பட வேணும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 1993ஆம் ஆண்டு வருது குறைபாடுடைய பிள்ளைகளுக்கான சம வாய்ப்பளிக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை சட்டம், குறைபாடுடைய பிள்ளைகளுக்காக வழங்கப்படுது. அது மாதிரி 94ஆம் ஆண்டு சலமன்கா பிரகடனம். இதுவும் ஒரு இதில் வந்து மாணவர்களுடைய தனிநபர் வேறுபாடுகளோ அவர்களிடத்தில் காணப்படுகின்ற அறிவுத்திறன் மனப்பாங்கு வேறுபாடுகளோ கவனத்தில் கொள்ளாமல் இவர்களுக்கும் சரியான ஒரு கல்வி,
யாவருக்கும் பொதுவான ஒரு கல்வி வழங்கப்பட வேண்டும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2000 ஆண்டு வந்து சொல்லப்படுது வந்து உலக கல்வி வந்து கலந்துரையாடல் வந்து இது நடத்தப்படுகிறது வந்து இதில் வந்து ஒரு உலக கல்வி பற்றிய ஒரு செயற்பாட்டு சட்டகம். அதே மாதிரி 2001ஆம் ஆண்டு யாவருக்கும் கல்வி, மீண்டும் எங்களுடைய இலங்கை 2005ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறைபாடுடைய ஒருக்கான உடன்பாட்டு சட்டகம். இதெல்லாம் வந்து விசேட தேவையுடைய மாணவர்களை இந்த சமூகத்துக்குள் இணைக்க வேணும். அவர்களுடைய திறன்களையும் நாங்கள் பெற வேணும். அவர்களுடைய செயற்பாடுகளையும் இந்த சமூகம் பெற வேணும். அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவு திறன் மனப்பான்மையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு சட்டங்கள் எங்களுடைய வந்திருக்குது. இலங்கையில் கூட அண்மையில் வந்து எங்களுடைய சைகை மொழியை சட்டமாக சைகை மொழியை இலங்கையினுடைய ஒரு மொழியாக அமல்படுத்துறதுக்குரிய பாராளுமன்றத்தில் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்தது. அவ்வாறு பாராளுமன்ற நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது கூட அது தொடர்பான ஒரு காணொளி வெளியிடப்படும். அதை நிரப்பி இப்பொழுது பல்வேறுபட்ட ஊடகங்கள் அவர்களுடைய செய்திகளை வெளியிடும் பொழுதும் கூட இந்த சைகை மொழி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் அவர்களும் மனிதர்களை, அவர்களையும் நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வை நாங்கள் சரியாக ஊட்ட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் அரசாங்கம் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை மேற்கொள்கிறது. நீங்கள் கலகேதர முஸ்லிம் பாடசாலையினுடைய முன்னாள் அதிபராக இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கட்டாரில் இருக்கின்ற ஒரு சர்வதேச பாடசாலையினுடைய கல்வி ஆலோசகராகவும் இருக்கிறீர்கள். இலங்கைக்கும் கட்டாருக்கும் நீங்கள் அந்த விஜயம் செய்யும் பொழுதும் சரி, இங்கு இருக்கும் போதும் சரி, அவர்களுக்கும் சரி வித்தியாசங்கள் எப்படி இருக்கிறது இந்த விசேட கல்வி முறையில்? விசேட கல்வி உண்மையில் வந்து விசேட கல்வி இப்போ எங்களுடைய நாட்டுக்கும் கட்டாருக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லும்போது கல்வி வந்து பொருத்தமான கல்வியை தான் இருக்குது 2 இடங்கள்லையும். ஆனால் கட்டாரில் வந்து என்னென்னு சொன்னால் அவங்களிடத்துல வந்து அதிகமான நிதி பங்களிப்பு இருக்கின்றது. வசதி வாய்ப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் தேவையான உபகரணங்களை, பொருத்தமான உபகரணங்களை பயன்படுத்துகிறார்கள். பொருத்தமான வகையில் ஆளணியை தெரிவு செய்கிறார்கள். என்னுடைய பாடசாலையில் இப்போது நான் இருக்கிற பாடசாலையில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட விசேட தேவை உள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள். 70 மேற்பட்ட மாணவர்களுக்கும் இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 63 மாணவர்களுக்கு அதாவது ஷடோ டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஷடோ டீச்சர்ஸ் வந்து பெற்றோர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நிலைமை வந்து அங்கே காணப்படுகின்றது. ஷடோ டீச்சர்ஸ் வந்து அவங்களை வழி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு தேவையான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்கள் வந்து ஆசிரியர் ஆலோசகராக ஒரு விசேடத்தையுடைய ஆசிரியர் ஆலோசகராக பிள்ளைக்கு இந்த விடயங்களை செய்யுங்கன்னு சொல்லி வழிகாட்டுதலை மேற்கொள்கின்ற அந்த ஆசிரியர்கள், அந்த நிழல் ஆசிரியர்கள் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அங்கு மேற்கொள்ளப்படுது. எங்களுடைய இப்போ நாட்டில் வந்து அவ்வாறு இருப்பது குறைவு. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதிகமான மாணவர்களை எங்களுடைய பாடசாலையில் உள்வாங்கி அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய பாடசாலை அதிகமான பாடசாலைகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விசேட தேவை உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்ய வேணும். ஒரு விசேட தேவை உள்ள மாணவன் வந்து பாடசாலைக்குள் நுழைகிறாருன்னா அவன் நுழைவதற்குரிய ஒரு வகுப்பறை நுழைவு வாய்வு செய்யப்பட வேணும். ஒரு வீழ்ச்சியார் அதுக்குள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு. அப்போ அந்த வாய்ப்புகள் வந்து சாதாரண எங்களுடைய அரசாங்க பாடசாலைகளில் குறைவு. அதே மாதிரி ஒரு மாணவர்களுக்கு வந்து நாங்கள் அவங்களுடைய ஆசனங்களை நாங்கள் ஒதுக்குகின்ற போது 11 மாணவனுக்கு ஒரு மாணவன் வந்து இடதுகை பழக்கம் உள்ள மாணவனாக இருப்பான். இடதுகை பழக்கம் உள்ள மாணவனுக்கான மேசையை ஒதுக்கப்பட வேணும். ஆனால் நாங்கள் அரசாங்க பாடசாலைகளில் நாங்கள் மிகவும் குறைவாக தான் அதை செய்து தொடர்பாக பெரிதாக அந்த கவனத்தில் கொள்வதில்லை. ஏன்னு சொன்னால் எங்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையும் அது சம்பந்தம், அதாவது விசேட தேவையுடைய மாணவர்கள் சம்பந்தமான விழிப்புணர்வு ஆசிரியர்களுக்கு குறைவாக காணப்படுது. அதுதான் மிக பெரும் பிரச்சனை. இவர்கள் இந்த விசேட தேவை உள்ள மாணவர்கள் இவர்களுக்கு பற்றிய இதை பற்றி விரும்பி கற்கிறதுக்கு எங்கள் ஆசிரியர்கள் குறைவு. கற்றுக் கொடுப்பதற்கோ இந்த துறை சார்ந்து வளர்வதற்கு யாருக்கும் வந்து மிகவும் குறைவான ஆர்வம் உடையவர்களாகத்தான் எங்களுடைய ஆசிரியர் காணப்படுகிறது. அது ஒரு எதிர்காலத்தில் ஒரு பாரிய சவால் தான். இவ்வாறான மாணவர்களை, குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளை எதிர்காலத்தில் சரியான ஒரு வழி நடத்தலை மேற்கொள்வதற்கு வெறுமனே தொழில்நுட்ப ரீதியான ஒரு வளர்ச்சியை மற்றும் நாங்கள் பெற்றுக்கொண்டால் போதாது. அதற்கு ஏற்ற சரியான ஆசிரியர்கள் இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் அந்த பக்குவம் இருக்க வேண்டும். அடுத்ததாக கேட்க வேண்டியது, குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் பல செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விசேட கல்வியை பெறுவதில் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உண்மையில் இந்த விசேட கல்வியை வந்து பொதுவாக அரசாங்கத்தால் கவனிக்கப்பட வேண்டிய கல்வி. ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், இது வந்து கத்தார் நாட்டில் வந்து இந்த விசேட கல்வியில் வந்து மிகவும் நுணுக்கமாக அந்த அரசாங்கம் வந்து அதை அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விசேட கல்வி எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், அதை பற்றிய
விளக்கங்களை வந்து அந்த அரசாங்கம் கவனமாக இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், நான் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், கத்தாரில் வந்து 120க்கு மேற்பட்ட விசேட கல்வி நிலையங்கள் காணப்படுது. அவைக்கு அனைத்துக்கும் வந்து உரிய அனுமதி வந்து அரசாங்கத்தினால் வழங்கப்படும். கல்வி அமைச்சு வழங்கியிருக்கும். அந்த கல்வி அமைச்சினுடைய அனுமதி இல்லாமல் அந்த விசேட தேவை உள்ள பாடசாலைகளை அங்கே நடத்த முடியாது. அதே போல் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட நாட்டில் வந்து உண்மையில் விசேட தேவையுடைய மாணவர்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால், யாரையும் நாங்கள் ஒதுக்க முடியாது. நம்ம பலம் இந்த சர்வதேச சட்டம் என்று சர்வதேசம் வந்து எங்களை ஏற்றுக்கொள்கிறது. சர்வதேசம் வந்து மாணவர்களுடைய திறன்களை ஏற்றுக்கொள்கிறது. அதனால் தான் சொல்லுகிறது, யாவருக்கும் பொதுவான கல்வியை வழங்குங்கள். யாவருக்கும் பொதுவான கல்வி என்னும்போது அங்கு விசேட தேவையுடைய மாணவர்கள் உள்ளடங்கப்படுகிறார்கள். அவர்களுக்குரிய கல்வி சரியான முறையில் திட்டமிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், எங்களுடைய நாட்டில் வந்து விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு உரிய மதிப்பீட்டு நியதிகளை நாங்கள் சொல்லலாம். பரீட்சை மதிப்பீட்டு முறைகள் உரிய முறையில் வந்து வழங்கப்பட்டாலும் அவற்றை வழங்குவதற்கு பொருத்தமான வளவாளர்கள் இல்லை. வளவாளர்கள் வந்து மிகவும் பற்றாக்குறையாக காணப்படுது. அந்த வளவாளர்களை வந்து உரிய முறையில் திட்டமிட்டு அந்த கல்வியை வந்து விசேட கல்வியை வந்து மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சென்றடைய வைக்கிறதுக்கும் அவற்றை உரிய முறையில் சென்றடையப்பட்டு விட்டதா என்றதை மதிப்பீடு செய்வதற்கும் உரிய வளங்கள் எங்களிடம் இல்லாமல் இருக்கிறது. அவற்றை வந்து இனங்கண்டு எங்களுடைய அரசாங்கம் வந்து அது ஒரு துறையாக வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் கல்வி கற்கின்ற போது ஒரு பாடத்தில் வந்து ஒவ்வொரு பாடத்திலேயோ ஒரு பகுதியாகத்தான் இந்த விசேட தேவையுடைய கல்வி காணப்படுகிறது. விசேட கல்வி என்று பொதுவாக தனியாக ஒரு துறை இருக்கிறது. நாங்கள் இப்போ திறந்த பல்கலைக்கழகத்தில், இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகத்தில் விசேட கல்வி தொடர்பாக பட்ட மேற்கல்வி டிப்ளமா, அதாவது கல்வி முதுமானி எல்லாம் வந்து நாங்கள் இந்த திறந்த பல்கலைக்கழகத்தை கற்றிருக்கிறோம். ஆனால் இந்த கற்கை நெறிகளில் வந்து அதிகமான பெற்ற அந்த ஆசிரியர்கள் கலந்து கொள்வது குறைவாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இதன் துறையில் கற்றால் எதிர்காலத்தில் அவங்களுக்குரிய வசதி வாய்ப்புகள் வழங்கப்படுமா, இதை வந்து இந்த அரசாங்கம் அங்கீகரிக்குமா என்ற ஒரு கேள்விக்குரிய நிலை காணப்படுகிறது. அந்த ஒரு நிலையை வந்து எங்களுடைய இந்த விசேட துறை சார்ந்த வகையில் வந்து ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கு மிகவும் ஒரு தடையான விடயம். ஏன்னு சொன்னால், நான் என்னோட கல்வி கற்ற ஒரு 50க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிபர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது கல்வி நிர்வாகத்துறையில் காணப்படுகின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இது கல்வி கற்றவர்கள் அதே துறை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான். ஏன்னா புதிதாக இந்த துறைக்கு வந்து இணைந்தவர்கள் நாங்கள் 2-3 பேரை தான் நான் சொல்லுவேனே தவிர, மற்றும்படி வேறு யாரும் அந்த துறை புதிய ஒரு விடயமாக இதை கற்றுக்கொண்டு இதை நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் விழிப்புணர்வு அடைய செய்ய வேணும். விசேட தேவையுடைய பிள்ளைகளை நாங்கள் கற்பிக்க வேணும். அவர்களோடு சம்பந்தப்பட்டு நாங்களும் எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நாங்கள் வடிவமைக்க வேணும்னு சொல்லி ஒரு மனப்பாங்கு எங்களுடைய மக்களிடத்தில் குறைவாக காணப்படுது. அவற்றை வந்து நாங்கள் உருவாக்குவதாக இருந்தால் அரசாங்கம் வந்து இந்த கல்வித்துறைக்கு ஒரு முன்னுரிமை வழங்க வேணும். விசேட தேவையின் மூலம் கற்கின்ற மாணவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் வந்து உரிய முறையில் வழங்கப்பட வேணும். உரிய முறையில் வழங்கப்படுவதாக இருந்தால் அந்த துறையில் வந்து கற்கின்ற மாணவர்களினுடைய வீதம் வந்து கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் சரி, கற்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, மிகவும் ஒரு ஈடுபாட்டோட கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அரசாங்கம் வந்து விசேட தேவைக்குரிய கற்றல் உபகரணங்களையும் கற்றல் வசதி வாய்ப்புகளையும் வந்து உரிய பாடசாலைகளுக்கு வழங்கணும். அரசாங்க பாடசாலைகளாக இருந்தவன் இன்றைய நிலையில் நாங்கள் வந்து அமுல்படுத்தி கொண்டிருக்கோம் உள்ளடங்கல் கல்வி. உள்ளடங்கல் கல்வின்னு சொன்னால் விசேட தேவை உள்ள பிள்ளை வந்து சாதாரண வகுப்பறையிலிருந்து கற்க வேணும். சாதாரண இணைந்து தான் கற்க வேணும். அதுதான் இப்போ இன்றைய சூழ்நிலை, இன்றைய சட்டம். அப்பொழுதுதான் ஒரு சிறந்ததொரு சமுதாயம் பிள்ளை வந்து தன்னோட வந்து விசேட தேவை உள்ள பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளை வந்து சாதாரண பிள்ளை இடத்துல இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளும். அப்போ அதனால தான் இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிற விடயம், இன்றைக்கு நாங்கள் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம் உள்ளடங்கல் கல்வியை அமுல்படுத்துவதாக இருந்தால் இந்த விசேட தேவை உள்ள மாணவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகள் சாதாரண பாடசாலைகளில் சாதாரண வகுப்பறைகளில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் உடனடியாக அரசாங்கம் வந்து அவை தொடர்பான தகவல்களை திரட்டி அவற்றை வந்து உரிய மாணவர்கள் உரிய பாடசாலைகளுக்கு உரிய வளங்களை வழங்க வேண்டும். வளங்களை சரியான முறையில் பங்கீடு செய்வதனால் அப்போ அந்த பாடசாலைகளினுடைய கற்றல், அந்த விசேட தேவை உள்ள மாணவர்களுடைய கற்றல் வந்து மேம்படுத்தப்படும். அநேகமான பாடசாலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், அநேகமான பாடசாலைகள் பரீட்சை பெறுபவர்களை மையமாக கொண்ட பாடசாலைகள். அவர்களிடத்துல நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் எடுத்த பிள்ளையைத்தான் மாத்திரத்தான் நாங்கள் சேர்ப்பார்கள். அப்போ அவர்களிடத்துல வந்து கற்றல் இயலாமையுடைய மாணவர்களை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படியான ஒரு அந்த மனப்பாங்குகள் மாற்றமடைய வேணும். பாடசாலை என்றது கல்வியை வழங்குகின்ற நிறுவனம். பிள்ளை வந்து
தன்னிடத்தில் கல்வி குறைபாடு இருக்கிற காரணத்தால் தான் பாடசாலைக்கு வருது. நிச்சயமா. தான் ஒரு மேதாவியாக இருந்திருந்தால், அறிவியலாளராக இருந்தால் பாடசாலைக்கு வந்து கற்க வேண்டிய அவசியம் இல்லையே. பாடசாலையினுடைய மிக பிரதானமான ஒரு தொழிற்பாடு இந்த கல்வி என்கின்ற அந்த சேவையை சரியாக மாணவர்களுக்கு வழங்குவது. ஆனால் பல பாடசாலைகள் இப்பொழுது தங்களுடைய அந்த தேவைகளை மறந்து செயற்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அடுத்ததாக எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. நிதி ரீதியான சவால்கள் இவர்களுக்கான இந்த கல்வி தேவைகளை ஒதுக்குவதிலும் இந்த மாணவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் இருக்கின்ற இந்த நிதி ரீதியான சவால்களாக நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? நிதி ரீதியான சவால்கள்னு சொல்லும்போது எங்களுடைய நாட்டில் இந்த நாங்கள் இன்று தான் இந்த பொருளாதார பிரச்சனை, நாங்கள் இப்போ அண்மை காலமாக தான் இந்த பொருளாதார பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கிறோம். இதுக்கு முதல் எங்களுடைய நாடு நன்றாக இருந்தது. அதுக்குரிய வளங்கள் வந்து சரியாக பங்களிப்பு செய்யப்படவில்லை, அதாவது பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்று சொல்லுவோம். நாங்கள் வந்து விசேட உள்ள மாணவர்களுக்குரிய நிதிகள் வந்து உரிய இடங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் அவை அவற்றினுடைய அலுவலகங்கள் ஊடாக உரிய இடங்களை இனங்கண்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான தேவைகள் இன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், விசேட தேவை உள்ள இப்போ துறை சார்ந்த கற்கின்ற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கற்று வந்து சாதாரண பாடசாலைகளில் கற்பிக்கிறார்கள். சாதாரண மாணவர்களை கற்பிக்கிறார்கள். அவர்கள் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு உரிய கற்பித்தலை அவர்கள் மேற்கொள்வதில்லை. அப்போது அந்த இடத்துல வந்து விசேட தேவை உள்ள மாணவர்களுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த கல்வி அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் இந்த நிதி பிரச்சனை இங்கே இருக்காது. அப்போ எங்களுடைய பலங்கள் நாங்கள் அவ்வாறு இப்போ எங்களுடைய திண்டி பொருளாதார பிரச்சனை எங்களிடம் காணப்படுகிறது. அப்போ நாங்கள் எங்களிடம் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் வந்து வளர்ந்த நாடுகளில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒரு ப்ரொபோசலாக கொடுக்கலாம். எங்களுடைய நாட்டு இப்போ தகவலை திரட்டுவோம். சரியான தகவல்களை திரட்டி அந்த தகவலின் மூலம் நாங்கள் வந்து உரிய நாடுகளையோ உரிய நிறுவனங்கள் இருக்குது அவற்றை நாடலாம். நிதிகளை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் நிச்சயமாக இவ்வளவு எங்களுடைய விசேட தேவை உள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கான கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்குரிய வசதி வாய்ப்புகள் எங்களிடம் குறைவாக காணப்படுகிறது. இவர்களுக்கான ஆசிரியர் பயிற்சிகளை வழங்குவதற்கு ஒரு நிறுவனங்கள் உதவிகளை பெறலாம். பாடசாலையில் வசதிகளை செய்து ஒரு வசதிகள், அவ்வாறான வசதிகளை நாங்கள் நிறுவனங்கள் வந்து பெற்றுக்கொள்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். நிச்சயமாக இலங்கையினுடைய கல்வி முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கல்வி அமைச்சர் கூறிக்கொண்டிருக்கிறார். கல்வி ராஜாங்க அமைச்சரும் அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகளினூடாக நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கப் போகிறோம். குறிப்பாக நீங்கள் அந்த கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு செயற்திட்டத்தையும் புதிதாக அறிமுகப்படுத்துவீர்களாக இருந்தால், இவர் கூறியது போல முடிந்தால் சகல மாணவர்களோடு ஒன்றிணைந்து இவர்களும் கற்கக்கூடிய ஒரு கல்வி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை எதிர்காலத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் எதிர்காலத்தில் இந்த விசேட கல்வியினுடைய மிக சிறப்பானதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதையும் கூட இந்த தருணத்தில் உங்களோடு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையில் உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி மிக சிறப்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காலை வேளையிலே நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த விசேட கல்வி முறை என்றால் என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை வழங்க வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக எப்படி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு நல்லதொரு சமுதாயம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அனைவருடைய தேவையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளினூடாக அவர்களுக்கு இருக்கின்ற இந்த விசேட திறமைகளையும் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பயன்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வு உங்கள் அனைவருக்குமே இருக்க வேண்டும், ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காலை வேளையிலே மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்து அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியிருந்தோம். நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட சில நிமிடங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட அத்தனை விடயங்களுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.